அன்னி பெசன்ட் அவர்கள் காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த ஆண்டு? 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு அன்னி பெசன்ட் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். முக்கியமான கேள்விங்க. 1917. நீதி கட்சியில முதலாவது முதலமைச்சர் யாருங்க? நீதி கட்சியில முதலாவது முதலமைச்சர் சுப்புராயலு. நீதி கட்சியின் முதலாவது முதலமைச்சர் சுப்புராயலு. நோட் பண்ணிக்கோங்க. தொலைபேசி கண்டுபிடித்தவர் கேட்டால் அலெக்சாண்டர் கிரஹாம்பல்னு கரெக்டாக சொல்லிடுவீங்க. எந்த வருஷம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வருஷம் சொல்லுங்க. 1876. ஸோ அந்த இயர்லாம் வரதெல்லாம் படிச்சுக்கணும். டெக்ஸ்ட் புக்ஸில் நிறைய இயர் இருக்குது. முடிஞ்சால் எல்லாமே பண்ணிக்கலாம். அதனால நிறையா அதை படிச்சுக்கங்க. இப்போதைக்கு அந்த கிரகாம்பல் மட்டும் சொல்லியிருக்கேன் நான். கம்பியில்லா தகவல் தொடர்பை கண்டவர் மார்க்கோனி. கண்டுபிடித்த ஆண்டு 1899. ஒளிரும் மின்விளக்கு தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1888. சரிங்களா? ஒளிரும் மின்விளக்கு கண்டறியப்பட்ட ஆண்டு 1888. அமெரிக்காவின் ராபர்ட் புல்டன் என்பவர் 1807 கிளர்மோண்ட் என்ற நீராவி படகினை கண்டுபிடித்தார். அமெரிக்காவில் ராபர்ட் புல்டன் 1807 கிளர்மோண்ட் என்ற நீராவி படகினை கண்டுபிடித்தார் என்பது முக்கியமான கேள்வி. கருப்பு தங்கம், பெட்ரோலியத்தை கருப்பு தங்கம்னு சொல்கிறோம். சிம்பிளாக கேட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரே லைனில். சரிங்களா? சிம்பிளாக டக்குன்னு கேட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போவே படித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் இதை தேடி போயிட்டே இருக்கு. கண்டிப்பாக முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதிங்க. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. அதுலேயே இருக்குது பரஞ்சோதி. சரிங்களா? படைத்தளபதி. ஓகே, வேறு ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது படிச்சுட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 2 பாடம் 3 பாடம் கடன்னு வந்துடலாம். ஆல்ரெடி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா படாடான்னு வந்துடலாம். காலாசோகர் 2ஆம் பௌத்த மாநாட்டை எங்கே கூட்டினார்? வைசாலியில் கூட்டியிருப்பார். காலாசோகர் 2ஆம் பௌத்த மாநாட்டை வைசாலியில் கூட்டினார். சரிங்களா? பண்டைய மகதத்தை டேஸ் அரச வன்மங்கள் ஆண்டன. பண்டைய மகதத்தை டேஸ் அரச வம்சங்கள் ஆண்டன. ஹரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், மௌரிய வம்சம். மொத்தம் 4 அரச வம்சங்கள் ஆண்டிருக்கு பண்டைய மகதத்தை. சரிங்களா? பாபர் மறைந்த ஆண்டு சொல்லுங்க. பாபர் எந்த வருஷம் மறைஞ்சார்? 1530 மறைஞ்சிட்டார் பாபர். பாபர் மறைந்த ஆண்டு 1530. பாபர் மறைந்த ஆண்டு 1930. சரிங்களா? சந்திரகுப்தரின் அமைச்சர் சாணக்கியர் அஸ்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதினார்.